லவுட் ஸ்பீக்கர்ல போடுறேன், ஒரு நிமிஷம். வணக்கம் மேடம், நான் தான் தமிழ்ச்செல்வி பேசுறேன். சொல்லுமா தமிழ்ச்செல்வி. ஒண்ணும் இல்ல மேடம், நான் தேனி மெடிக்கல் காலேஜ்ல ஃபர்ஸ்ட் இயர் படிக்கிறேன்னு உங்களுக்கு தெரியும்ல மேடம்? அதான் எனக்கு நல்லா தெரியுமே. நீதான் அங்க மதுரையில இருந்து தினமும் பஸ்ல ஏறி போய் படிச்சுட்டு வரேன்னு சொன்னியே. ஆமா மேடம், அத பத்தி தான் உங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்றதுக்காக போன் பண்ணேன். என்ன விஷயமா? கோர்ட்ல என்ன 6 மாசம் சேர்ந்து வாழ சொன்னாங்கல்ல மேடம்? ஆமா. கோர்ட் என்ன சேர்ந்து வாழணும்னு சொன்னதுனால நான் காலேஜுக்கு போக கூடாதுன்னு ஏதாவது சட்டம் இருக்கா மேடம்? காலேஜுக்கு போக கூடாதா? ஆமா மேடம், பின்ன காலேஜுக்கு போக கூடாதுன்னு சொல்றாங்க. இந்த வீட்டு மருமகளா இருந்தா இந்த வீட்டு படிக்கிட்ட தாண்ட கூடாது, காலேஜுக்கு போக கூடாது, டாக்டருக்கு படிக்க கூடாதுன்னு சொல்றாங்க. அந்த மாதிரி 6 மாசத்துக்கு நான் காலேஜுக்கு போகாம வீட்டு படிக்கிட்ட தாண்டாம இவங்க சொல்றதெல்லாம் கேட்டுக்கிட்டு வீட்டுக்குள்ளே முடங்கி இருக்கணும்னு சட்டத்துல ஏதாச்சும் பிரிவு இருக்கா மேடம்? அப்படி எல்லாம் உன்னை யாருமா சொன்னது? அந்த மாதிரி எல்லாம் உன்னை யாரும் சொல்ல முடியாது. இன்னும் சொல்ல போனா நீ காலேஜுக்கு போறதை யாராவது தடுத்தாங்கன்னா நாம அவங்க மேல போலீஸ் கம்ப்ளைண்டே கொடுக்கலாம். மருமக அது இதுன்னு சொல்லி வீட்டுக்குள்ளேயே தான் இருக்கணும், வீட்டை விட்டு வெளியே போக கூடாது, பெண் கல்வியை தடுக்கறாங்கன்னு போலீஸ்ல கம்ப்ளைண்ட் கொடுக்கலாம். இப்ப என்ன சொல்ற? போலீஸ்ல கம்ப்ளைண்ட் கொடுத்துடலாமா?